ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கரச்சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்லதான் மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 823 ஆரம்பிக்கிறது. மேற்படி சித்தாந்தங்களை ஆச்சாரியால் கண்டித்திருப்பது வாஸ்தவம்தான். ஆனால் அவற்றை சொன்ன திங்நாகர், அசங்கர், நாகார்ஜுனன் முதலிய சித்தாந்திகளில் எவர் பெயருமே ஆச்சாரியால் குறிப்பிடவில்லை. இந்த சித்தாந்தங்களும் சரி, இன்னும் நம் தேசத்தில் உள்ள அநேக சித்தாந்தங்களிலும் சரி, இப்பொழுது அவர் யார் பெயரில் பிரசித்தி அடைந்திருக்கின்றனவோ அவர்களாலே தான் தோற்றுவிக்கப்படவில்லை. அவர்களுக்கும் முந்தி எத்தனையோ காலமாக அந்த சித்தாந்தங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அது நன்றாக ரூபம் பண்ணி கோடிஃபை பண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி வேகாகத்தான் இருந்திருக்கும். அப்புறம் அவற்றை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டுள்ள அந்த பிரசித்தமான சித்தாந்திகளை நன்றாக ரூபம் பண்ணி ஒரு கோட்பாடாக சாஸ்திரமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். அத்வைதமும் ஆச்சாரியாலும் இப்படித்தானே. அனாதி காலமாக இருந்து வந்த அத்வைதத்தை தானே ஆச்சாரியால் ஒரு கட்டுக்கோப்பான சாஸ்திரமாக்கி கொடுத்தார். அவரே அதை தோற்றுவிக்கவில்லையே. பூர்வகால புத்தர்களும் ஜினர்களும் இப்பொழுது ஆச்சாரியால் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்றால் புத்தரும் ஆச்சாரியாலும் சமகாலத்தராகி விடுவார்களே என்ற ஆட்சேபனைக்கு பதிலாக இன்னொரு காரணமும் கிடைக்கிறது. அது என்னவென்றால், புத்த மதத்தை கூட கௌதம புத்தர் என்பவர்தான் தோற்றுவித்தார் என்றால் அது தப்புத்தான் என்று அந்த மதஸ்தர்களே சொல்கிறார்கள். சுத்தோதனனின் பிள்ளையாகிய கௌதம புத்தர் 24வது புத்தர் தான். அவருக்கு முந்தி 23 புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் எங்கள் மதமும் நீங்கள் வேதத்தை சொல்கிற மாதிரி அனாதிதான் என்று பௌத்தர்கள் சொல்வார்கள். இதற்கு ஆதரவாக நம்முடைய இராமாயணத்திலும் சான்று இருக்கிறது. பரதன் காட்டுக்கு போய் ராமரை திருப்பி அழைத்து கொண்டு வர முயற்சி செய்தான் அல்லவா? அப்பொழுது போனவர்களில் ஜாபாலி மகர்ஷியும் ஒருத்தர். அவர் எதையாவது சொல்லி ராமரை பித்ருவாக்கிய பரிபாலனத்தை விடும்படி பண்ணி அயோத்திக்கு திரும்பும்படி பண்ணணும் என்பதற்காக, அல்லது ராமருடைய வைதிக அபிமானத்தை லோகத்துக்கு வெளிப்படுத்தணும் என்பதற்காக ஒரே அவைதிகமாகவும் நாஸ்திகமாகவும் ஆர்கியூ பண்ணுகிறார். ராமருக்கு மகா கோபம் வந்துவிடுகிறது. அப்பொழுது அவர் ஜாபாலின் அத்வைதிகவாதத்தை கண்டிக்கும்போது அதை புத்தரின் கொள்கை என்றும் அப்பட்டமான நாஸ்திகமாகிய சார்வாகம் மாதிரி தான் அதுவும் ஒன்றும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட கொள்கைக்காரர்களின் மூஞ்சிலே முழிக்கப்படாது, திருடனை தண்டிப்பது போல இவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்கிறார். இங்கே புத்தர் என்ற பெயரோடு புத்தருக்கு அந்த மதத்தில் வழங்குகிற இன்னொரு பெயரான ததாகதர் என்பதையும் ராமர் சொல்கிறார். இதனால் அப்பொழுதே பௌத்தம் இருந்திருப்பதும் தெரிகிறது. ஆனால் கௌதம புத்தர் சொன்ன நல்ல ஒழுக்கங்கள், புலனடக்கம், உசந்த தியானம் ஆகிய எதுவுமில்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கொள்கை போல் இருக்கிறது என்றும், அதுதான் மாறி மாறி சாரவாகத்துக்கு ரொம்பவும் மாறுபட்ட ரூபத்தில் கௌதம புத்தரால் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிகிறது. ஜைனர்களும் தங்களுடைய கொள்கை ரொம்ப புராதனமானது. தங்களுடைய 24 தீர்த்தங்கரங்களில் கடைசியானவர் தான் இப்பொழுது நாம் அந்த மதஸ்தாபகராக சொல்லும் ஜினர் மகாவீரர் என்கிறார்கள். புராணங்களிலேயே ஒரு அவதார புருஷராக சொல்லப்பட்ட ரிஷபர் தான் அவர்களுடைய முதல் தீர்த்தங்கரர். இதை ஒப்புக்கொள்ள யோசிக்கும் ஓரியன்டலிஸ்ட் கூட மகாவீரருக்கு முந்தியவராக 23வது தீர்த்தங்கராக சொல்லப்படும் பார்ஷ்வநாதர் கிமு 9ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கக்கூடும் என்கிறார்கள். பிரம்மசூத்திரத்தில் பௌத்த கண்டனம் வருகிறதே. கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அந்த பிரம்மசூத்திரத்தை பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிர் வினிச்சிதை என்கிறாரே. அதனால் பிரம்மசூத்திரம் கீதை எல்லாமே புத்தருக்கு பிற்பாடுதான் என்று வாதம் செய்பவர்கள் இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லும் கௌதம புத்தருக்கு முந்தியும் அநேக புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பௌத்த மதமும் இருந்திருக்கிறது. ஆகையால் பிரம்மசூத்திரம் பண்ணின வியாசரும் கீதை உபதேசித்த கிருஷ்ணரும் கௌதம புத்தருக்கு பிற்பட்டவர்கள் என்று கொண்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் கீதை விஷயமாக இன்னொரு சமாச்சாரம். ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்தில் பிரம்மசூத்திர என்ற வார்த்தை அந்த பெயர் கொண்டதும் அவரே பிரசித்தமான பாஷ்யம் எழுதியதுமான புஸ்தகம் என்றே அர்த்தம் பண்ணவில்லை. பிரம்மண சிஷகாதி வாசகானி பிரம்மசூத்திராணி என்று, அதாவது பிரம்மத்தை சுசனை செய்யும் வாசகங்களாக உள்ளவை என்றே அர்த்தம் பண்ணியிருக்கிறார். இதிலிருந்து கீதோபதேசத்துக்கு பிறகே வியாசர் கலி ஆரம்பத்தில் சதுர்வேத விபாகம் பண்ணி கொடுத்த போதோ அதற்கும் அப்புறமோ தான் பிரம்மசூத்திரம் இயற்றினார் என்று ஊர்ஜிக்கலாம். இதை உறுதிப்படுத்துவதாக ஸ்மிருதியாகி கீதையின் கருத்துக்களையே சில இடங்களில் பிரம்மசூத்திரத்திலும் சொல்லி
ஸ்மரியதே ஸ்மிருதியில் இப்படி சொல்லியிருக்கிறது என்றும் தெளிவாக கீதை அதற்கு முற்பட்ட நூல் என்று தெரிய வந்திருக்கிறது. சொல்ல வந்த விஷயம், அநேக சித்தாந்தங்கள் இப்பொழுதுள்ள புஸ்தகங்களை அவற்றுக்கு நாம் நிர்ணயம் செய்கிற காலத்திற்கு ரொம்பவும் முந்தியே ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து வந்திருக்கின்றன. இப்படி சௌந்தராதிக்கம், வைபாசிக்கம், சூன்யவாதம் ஆகிய பௌத்த சித்தாந்தங்களும் ஆச்சாரியாளின் காலத்திலேயே இருந்து அவற்றை அவர் கண்டிருத்திருக்கலாம். அவற்றுக்கு அப்புறமே அசங்கர், திங்நாகர், நாகார்ஜுனர் முதலியவர்கள் அவற்றுக்கு புத்துயிர் தந்து விஸ்தாரம் செய்திருக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.